Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் நீ செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் நீ செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க பெருகணும், நாங்க பெருகணும் பிதாவே. நம்முடைய வல்லமையுள்ள கரம் இதோ ஒரு விஷயம் கூட ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பெரியோர்கள் மேல, பெற்றோர்கள் மேல இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். அன்று எலியாவின் மேல் கர்த்தருடைய கை இறங்கின போது ஆகாப்பின் ரதத்தை காட்டிலும் வேகமாய் அவன் ஓடினது போல இதோ எங்களுக்குள்ள ஒரு கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருக்காக ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓடும்படிக்கு ரீமந்தரோ பலத்தோடு, சத்துவத்தோடு, வல்லமையோடு, ஞானத்தோடு கர்த்தர் நீர் வல்லமையாய் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை நீர் அனுப்பி வாதையை நீக்குகிற கிருபைகளுக்காய் நன்றி. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களுடைய வியாதிகளை குணமாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறபடி எல்லா சரீரத்தில் இருக்கிற அன்னீசினஸ் வெளியேறுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா அனிமிக்கான காரியங்கள் வெளியேறுகிற கிருபைகளுக்காய் நன்றி. இரத்த சோகைகள் வெளியேறுகிற கிருபைகளுக்காய் நன்றி. வைத்து வலிகள் வெளியேறுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ரிபிலி அந்தரு சந்தர கட கதட புட கதட கட கதன கட கதடவா எலும்பி நிற்கிற எல்லா முருகனின் வல்லமைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால, சபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா தடைகளை உடைகிற, எல்லா இருளின் தடைகளை உடைகிற. ரபிலி அந்தரு சந்தர பட கட கதடவா தீபிரி அங்கே சங்கர கட கதட கட கதலவா. வான மண்டலங்கள் திறகப்படட்டும். ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய அபிஷேக கரம் இந்த வேலையில வல்லமையா இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கும் போது அவைகள் ஜீவனை உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்தின காரியமும் முகாந்திரத்தையும் நாங்கள் தியானிக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. எல்லா அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில எரிந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ரிவிகா துடா தோரி ஹந்தரபலவா அந்தரோ சந்தர கடகதடகடகதடகடகதலவா. வான மண்டலங்கள் திறகப்படட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய திறவுகோள் இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. தடையா இருக்கிற எல்லா தடைகள் உடைவதாக, எல்லா பினான்சியல் நீடு சந்திக்கப்பட வேண்டுமா செபிக்கிற. தடைகள் உடையிடும் இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. திறவுகளை பாக்குறேன். கர்த்தர் யாருக்கோ திறக்க முடியாத கதவுகளை திறக்கிறார். சுவாசிகள். சரி, வசனத்துக்கு நேராக போலாம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் நேற்று 1வது வசனத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமாமே. அவர்கள் ஏலிமை விட்டு, வசனம் இருக்கா?
ஆமென். ஆவியானவர் எழுதியிருக்கிற வசனம், அதை திருஷ்டாந்தகமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நடப்பித்தார். எதற்காக? நமக்கு எச்சரிப்பு உண்டாவதற்காக. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நமக்காக தேவன் சில காரியம் இல்ல, முழுதான வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய எச்சரிப்புக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நாம் தேவனிடத்தில் சேருவதற்காக. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல நீங்க படிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஒரு நிழலாட்டமாய் இருக்கும், அது திருஷ்டாந்தகமாய் இருக்கும் என்று நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சர்ச், சபையை குறிக்கிறார்கள். ஒரு நிழலாட்டமா நான் சொல்றேன். ஓகேங்களா? பழைய ஏற்பாடுல சபை கிடையாது, இயேசு கிறிஸ்து வரல, மரிக்கல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேவனுடைய ஜனங்களா தெரிந்து கொண்டார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதே மாதிரி புதிய ஏற்பாடுல சபையை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய 11 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு, அது இல்லாம மற்ற சீஷர்களை வைத்து மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த 120 பேர் மேலையும் கர்த்தர் ஊற்றுகிறார். அங்க சபை பிறக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, சபை என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு கூடுதல். அல்லேலூயா. ஆமென். நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய இருதயத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம் 2-3 பேர் நாமத்தில் யார் கூடியிருக்கிறார்களோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நாம் சபை கூடுதலுக்கு செல்லும் போது கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுகிறதை பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, நம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வகையில நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க 16வது வசனத்துல வாசிச்சு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவர் நம்முடைய சரீரத்துல வாசம் பண்றார். அல்லேலூயா. நமக்குள் வாசம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில கர்த்தருடைய பிரசன்னம், மகிமை இறங்கினது ஆசரிப்பு கூடாரத்துல. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணினார். எப்படி சபை நடுவில் ஆவியானவர் வாசம் பண்றாரு, தேவன் வாசம் பண்றாரோ, அதே மாதிரி பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில தேவன் வாசம் பண்ணினார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் தான் அவர் பாளையத்திற்கு புறம்பா போனார். சாட்சியின் கூடாரமாய் இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் பெற்று மோசே பெயர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சாட்சியின் கூடாரம் அப்படின்னு தான் டாபர்நாக்கில் சொன்னாங்க. ஐ மீன் அதுலதான் தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்குறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ 1வது வசனத்துல நீங்க பாருங்க, ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட 2 மாதம் 15ஆம் தேதியில ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த ஏலிம் என்னன்னு பார்த்தா ஒரு செழிப்பான இடம். 12 நீரூற்று இருக்கு. 27வது வசனத்துல வாசி பாருங்க. முந்தனம் அதிகாரத்துல 27வது வசனத்துல வாசி பாருங்க. அங்க 12 நீரூற்றுகள் இருந்தது, 70 பேர்ச்ச மரங்கள் இருக்கிறது. செழிப்பான ஒரு இடம். ஆமென். ஆனா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அதை விட்டு வனாந்திரத்திற்கு அவர்களை கொண்டு போகிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் இது. அல்லேலூயா. எல்லாருக்குமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இந்த வனாந்தர வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. அத கர்த்தரே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே அவங்களை வழி நடத்தி வரார். அல்லேலூயா. நேத்து நம்ம பார்த்தோம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சோதிக்கும்படிக்கு உன்னை சிறுமப்படுத்தி உன் இருதயத்துல இருக்கிறத நீ அறியும்படிக்கு கர்த்தர் உன்னை வனாந்தரத்துல சோதிக்கிறாரு. அல்லேலூயா. உன்னுடைய விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணா விளங்கும்படிக்கு கர்த்தர் இதை செய்கிறார். அல்லேலூயா. இது ஒரு மனிதனை தான் எல்லா மனிதர்களும் இப்படி பண்றாருன்னு பார்த்தா, தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குமே இதைதான் பண்ணாரு. ஞானஸ்தானம் எடுத்து யோர்தானை விட்டு மேல வந்தவன பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், வானம் அவருக்கு திறக்கப்பட்டதுன்னு வேதவசனம் சொல்லுது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் பைபிள் அப்படிதான் இருக்கு. உங்க பைபிள் எப்படி இருக்கு?
ஆவியானவர் ஒருவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போவாரா? கொண்டு போகிறார். அல்லேலூயா. இது எதற்காக? அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாச இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நாம் சில காரியத்தை ஜெயித்தால்தான், நாம் பிசாசை ஜெயித்தால்தான், நான் மாம்சத்தை ஜெயித்தாதான், நான் உலகத்தை ஜெயித்தாதான் நான் ஜெயம் கொள்ளுகிறவனா மாற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரிப்பான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 எழுதியிருக்கிறபடி, நான் பரலோகத்துல போய் சுகந்தரிக்கணும்னா நான் ஜெயம் கொள்ளணும். இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளணும், இந்த மாம்சத்தை ஜெயம் கொள்ளணும், இந்த பிசாசை ஜெயம் கொள்ளணும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆயினும் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயும் ஜெயிக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. 1 யோவான் 5:3 வாசிச்சு பாருங்க. தேவனால் பிறப்பது எதுவோ அது உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்து விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரக்ஹந்தரபலா. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் இல்லாம இந்த வனாந்திரத்துல உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆமென். உலகம் இல்லாம, உலகத்தின் பொருட்கள் இல்லாமல் உங்களால் வாழ முடியும்ன்றத நீங்க ப்ரூவ் பண்ணணும், காமிக்கணும். அப்பதான் நீ ஜெயம் கொண்டவன். கைகளை வைத்து அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய 2வது மகளுக்கு எக்லிஷியா அப்படின்னு நான் ஒரு ஆவியானவர் எனக்கு ஒரு பெயரை கொடுத்தார். எக்லிஷியா அப்படின்னா கிரீக்ல கால்ட் அவுட், செப்பரேட்டட், பிரித்தெடுக்கப்பட்டன்னு அர்த்தம். சபையுடைய பேரும் அதான், பிரித்தெடுக்கப்பட்ட. அல்லேலூயா. இந்த ஜனங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், வாசிங்க. என்னாகமும் பீலையாம் மேல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி பீலையாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்படி உரைக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்கிறார். வாசிங்க. என்னாகமும் 23வது அதிகாரம் 9வது வசனம். கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கைகளை தளரியா சொல்லாமே. இந்த சபை உலகத்துலதான் இயங்கணும், உலகத்துலதான் இருக்கு, ஆனா உலகத்தோடு கலவல. கைகளை தளரியா சொல்லாமா? உலகத்தோட கலக்கல, இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரிக்கல. அதுதான் உண்மையான சபை. ஆமென். இன்னைக்கு பப்புல டான்ஸ் ஆடுற மாதிரி சர்ச்சிலேயே நம்ம டான்ஸ் ஆடிட்டு நான் உலகத்திற்கு பிரிஞ்சு இருக்கிறேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் பரதேசிகளா இருக்கிறோம், நாம் பரலோகத்தின் பிரதிநிதிகளாய் இருக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க வாழ்ற பேட்டர்ன்ல நம்ம வாழ்றது இல்ல. அவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள், ஜென்ம சுபாவமானவர்கள். They are natural man, they are natural women. We are a spiritual man and women. ஆமென். நான் ஆவிக்குரிய மனிதன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் மற்றவர்களோடு கலக்கிறதற்காக அழைக்கப்படல, நான் உலகத்தை ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன். கைகளை தொழிலையோ சொல்லாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிச்சு பாருங்க. உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. உலகத்தான் எப்படி இருப்பான்? உலகத்தின் காரியங்கள் மேலேயே வாஞ்சியா இருக்கும். அவனுக்கு காரு தான் பிடிக்கும், பைக்கு தான் பிடிக்கும், அவனுக்கு போனு தான் பிடிக்கும், ஐபோனு தான் பிடிக்கும், ஆண்ட்ராய்டு மொபைல்ல இதுதான் பிடிக்கும், சாம்சங் மொபைல்ல இது பிடிக்கும், அது பிடிக்கும், கார்ல BMW தான் எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், பில்டிங், பங்களா, இது அது, உலகத்தை சார்ந்தே வாழுவான். ஆனா வேத வசனம் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் 15:19. 1 Corinthians 15 verse number 19 எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் மேல மாத்திரம் உங்களுக்கு ஆசை இருந்து அதற்காக மாத்திரம் நீங்க இயேசுவை விசுவாசிச்சு பற்றி கொண்டிருந்தீங்கன்னா உங்களை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே இல்ல. இன்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்தான் அவன் உலகத்தில் இருக்கிற அனைவரை பார்க்கல பரிதவிக்க கூடியவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்லல.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ உலகத்தான் அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். இன்னைக்கு நமக்கு பக்கத்திலேயே நமக்கு தேவையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறதுனால தேவனுடைய அழைப்பை நாம மறந்துடுறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து ஏழுமை விட்டு வெளியே வான்னு சொன்னா வரணும். அல்லேலூயா. அவையா வனாந்தரத்துல எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன சோறு கிடைக்கும், எனக்கு என்ன இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ ஏழிமை விட்டு வெளியே வா என்று ஆவியானவர் சொல்லும் போது அந்த கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. அல்லேலூயா. ஏலிம்ல நீர் விட்டுருச்சு, தண்ணிக்கு எந்த பிரச்சனை கிடையாது, சாப்பாடுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. செழிப்பான இடம், வெரி குட், வெளியே வந்துரு அப்படின்றாரு கர்த்தர். ஆமே. ஆபிரகாமே, நீ அந்த கல்தேயர் பட்டணத்துல ஊர் என்கிற ஊர்ல உன் தகப்பனோட கரெக்டா இருந்த, தகப்பன் வீட்டாரோட இருந்த. வெளியே வா. உன் தகப்பன் வீட்டையும் விட்டு உன்னுடைய இனஜன பந்துகளை விட்டு நீ வெளியே வா. ஆபிரகாம் வெளியே வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஜாதியா அவன் மாறிட்டான். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தன்னுடைய கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து வெளியே வருகிறதற்கு யாருக்குமே ஆசையே இல்லை பாருங்க. ஆமென். ஆமென். பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பேதுரு சொல்றாரு, கர்த்தாவே நீரே ஆனால் என்னை கடலின் மீது நடக்க கட்டளையிடும். இயேசு சொல்றாரு, வா. வரணும்னா என்ன பண்ணணும்? அவன் படகு விட்டு வெளியே வரும். அல்லேலூயா. How many of you are ready to come out of your boat? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Word of God is challenging each one of you who is hearing me. ஆமென். இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திக்க மாட்டேன். நான் இருக்கிற வாழ்க்கையை தான் வாழுவேன். கர்த்தர் எனக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும், பரலோகத்தை கொடுக்கணும், பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கணும்னா எப்படி சாத்தியம் சொல்லுங்க? அல்லேலூயா. எப்படி சாத்தியம்? ஆமென். நான் சொல்றேன், நீ தேவனுக்காக உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தது உண்மையாய் இருந்தால் கர்த்தருக்காக நீ எதை விடணும் என்று கர்த்தர் சொல்கிறாரோ அதை விடு. அல்லேலூயா. அது உனக்கு நன்மையாகவே இருக்கலாம். அதை விட நீ தயங்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆசைங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 13வது வசனம். ஸ்கேவாவுடைய 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு அசுத்த ஆவி ஒருவனுக்குள் அலக்களிக்கிறது அந்த எபேசு பட்டணத்தில். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 13வது வசனம். 19:13. அப்பொழுது தேசாதிரிங்களாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகளை பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். அல்லேலூயா. நடந்ததுன்னு அந்த பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை ஐ நோ ஜீசஸ், ஐ நோ பால். ஆமென். அல்லேலூயா. இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 3 காரியத்தை நான் இந்த 7 ஸ்கேவாவுடைய 7 மகன்களை பத்தி 3 காரியத்தை நான் சொல்றேன். கவனிங்க. ஒரு காரியம், இவர்கள் மந்திரவாதிகளாய் திரிந்த யூதர்கள். எக்ஸாசிசம். மந்திரவாதிகள். எழுதிக்கோங்க உங்க டைரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ரைட் இட் டவுன். மந்திரவாதிகள். இவங்க இயேசுவின் பிள்ளைகள் அல்ல, இவங்க மந்திரவாதிகளா இருக்கிறாங்க. ஆமென். மந்திரவாதினா என்ன? கையில
ஏதாவது புக் இருக்கும், மந்திரிக்கப்பட்ட ஏதாவது தாயத்து இருக்கும், ஏதாவது பொருட்கள் இருக்கும், அப்ஜெக்டிவ் விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, மீடியம்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பிலிசனிய காரியங்கள் இவங்களுக்குள்ள. மந்திரவாதிகள் மந்திரவாதம் பிராக்டிஸ் பண்றாங்க, மாந்திரீகத்தை பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா? ரெண்டாவது, இவன் இந்த மந்திரவாதத்தின் வல்லமை ஏதோ கம்மியா தான் இருக்கு, ஆனா பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமும் வல்லமையா இருக்குதுன்றத இவன் உணர்ந்துட்டான். இப்ப இவன் என்ன பண்றான், பவுல் மாதிரியே மந்திரவாதத்தை நான் பயன்படுத்துற மாதிரியே இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்துறேன், ஒரு மந்திரவாத சொல் மாதிரி இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி இவன் பயன்படுத்துறான். எப்படின்னா துணிந்து பயன்படுத்துறான்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த 7 பேர் பயன்படுத்துறாங்க. நல்லா கவனிங்க, இயேசுவின் நாமம் ஒரு மந்திர கோல் மாதிரி பயன்படுத்துகிறதுக்காக அல்ல. சும்மா அவரோட நாமத்தை யூஸ் பண்ணிடக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. அவன் நீ அவருடைய பிள்ளையா இருக்கணும். அவன் யோவான் 1 12 13 ரொம்ப தெளிவா நம்ம இடத்துல பேசுது. என்ன சொல்றாருன்னா, அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் மேல அவர் நாமத்தின் நிமித்தம் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. பிள்ளை ஆகும்படிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அவன் சொல்லாமா? அப்ப நம்ம பிள்ளை ஆகும்படிக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான் அவர் நாமத்தை பயன்படுத்த முடியும். சபைக்கு தான் இயேசுடைய நாமத்தை பயன்படுத்துகிறதுக்கான அதிகாரம் இருக்கு. கண்டவன் வரவன் போறவன் இயேசு நாமத்தை எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா விளைவை பாருங்க. அல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவி அவர்களை மேற்கொண்டு அவர்களை நிர்வாணமாக்கி காயப்படுத்தி அவர்கள் ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சினாரியோ நடந்துருச்சு. அல்லேலூயா. இந்த நிகழ்வு நடந்துருச்சு. நடந்தது நிமித்தம் என்ன நடக்குது பாருங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். ஆமென். கர்த்தராகி இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இயேசு நாமத்தை பயன்படுத்தினா பொல்லாதாவி இவங்களை மேற்கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தை யாரும் மட்டுப்படுத்தல. இயேசு நாமம் மகிமைப்பட்டுச்சு அப்படின்னா அர்த்தம், இயேசு நாமத்தை சும்மா பயன்படுத்த முடியாது. அது மரியாதைக்குரியது, அது வல்லமையுடையது. அந்த நாமத்திற்கு பாத்திரவான்கள் மாத்திரமே அதை பயன்படுத்த முடியும். பவுலும் பர்னபா மாத்திரமே அதை பயன்படுத்த முடியும். மற்ற ஆட்கள் அதை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா அதோடைய விளைவு மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத பார்த்த சில விசுவாசிகள், சர்ச்சில் அனுதினமும் வந்துட்டு போற சில விசுவாசிகள், மந்திரவாதத்திலிருந்து மனம் திரும்பின சில விசுவாசிகள் அவர்களுடைய வீட்டுல சில காரியங்களை வச்சிருக்காங்க. அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மறைச்சு சில கிரியைகளை சர்ச்சுக்குள்ளேயே சில விசுவாசிகள் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 18வது வசனம். அங்க இருந்த அநேக பாவிகள் வந்து அவர்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் போட்டிருக்கா, விசுவாசிகள் அறிக்கையிட்டார்கள் போட்டிருக்கா? அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள் அறிக்கை அப்படின்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிட்டான். சர்ச்சுக்கு அனுதினமும் வந்துட்டு போறான், ஆனா உள்ள எங்கேயோ பாவம் இருந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த நிகழ்வு நடந்ததை பார்த்தானுங்க பாருங்க. பார்த்த உடனே பயம் வந்துச்சு. இயேசு நாமம் மகிமைப்பட்டது. இயேசு நாமத்துக்கு முன்னாடி நம்ம பொய் சொல்லிக்கிட்டு தப்பான கிரியைகளை செஞ்சு கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நான் அறிக்கை செய்றேன். கைகளை விட்டு இப்படிதான் இயேசு நாமம் மகிமைப்படுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவால ஆயின்னு ஒரு பட்டணத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்க போய் தோத்து போயிடுறாங்க. அப்போ ஆகான்ற ஒருத்தன் பாபிலோனிய சால்வை கொஞ்சம் வெள்ளி இதுல காரியங்கள் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அவனை கர்த்தர் வெளிப்படுத்தி சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. யோசுவா அவங்ககிட்ட போய் சொல்ற காரியத்தை நீங்க போய் வாசிச்சு பாருங்க. யோசுவால இருக்கு. அவங்க சொல்றாரு, நீ செஞ்ச காரியத்தை பண்ண பாவத்தை அறிக்கை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க பாவத்தை அறிக்கை செய்யும் போது தேவ நாமம் மகிமைப்படும். ஆமே. நான் பாவத்தை அறிக்கை செஞ்சா எனக்கு அசிங்கமாச்சே. நீ அசிங்கப்படுற, நீ சிறுகிற, தேவன் பெறுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் வளருகிறது, அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. நான் பாவி அப்படின்னு சொல்லி நீ எப்போ அறிக்கை செய்யறியோ அன்றைக்கு இயேசு நாமம் உயர்கிறது. கைகளை அல்லேலூயா சொல்லாமா? இறங்கி வா, நான் உந்தன் வீட்டில் தங்குவேன் என்றார் சகேயு ஆயக்காரன், மிக குள்ளமானவன்,
ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான். அல்லேலூயா. அவன் காட்டுத்தி மரத்துல ஏறின போது இறங்கினா உன் வீட்டுல தங்குறானாரு. உள்ள வந்துட்டு அவனுக்கு எதுவும் பிரசங்கம் எல்லாம் பண்ணல இயேசு கிறிஸ்து. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. இவனே பாவ உணர்வு அடைஞ்சு அந்த இயேசுடைய பிரசனத்தை தாங்க முடியாம எழும்பி, நாளத்தனையா நான் ஏமாத்தினவங்க திருப்ப கொடுக்குறேன், என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன்னு அறிக்கை பண்றான். இயேசுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. உன் வாயை திறந்து நீ எப்போ பாவத்தை அறிக்கை செய்றியோ அப்பதான் முழுமையான விடுதலை உனக்கு கிடைக்கும். மகனே, மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அறிக்கை செய்யாத சில பாவங்கள் நீங்க விட்டுருக்கலாம். அறிக்கை செய்யாம இருக்கீங்க, அறிக்கை செய்யுங்க. கன்ஃபெஸ். அல்லேலூயா. 1 யோவான் 1:7 9 நீங்கள் உங்கள் பாவங்களை சுத்திகரிக்கும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும்படிக்கு நீங்க உங்க பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அவர் நீதி உள்ளவரா இருக்கிறாரு. அப்பதான் நீதி உள்ளவரா இருக்கிறாரு உங்களை சுத்திகரிக்க. அல்லேலூயா. ஆமென். நடந்தது என்ன? விசுவாசிகளில் அநேகர், 18 விசுவாசிகளில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார். அப்போ வீட்டுக்குள்ள வச்சிருக்கான், வச்சிக்கப்பட்டவன். இது இங்கிலீஷ்ல இன்னும் தெளிவா இருக்கும். மாய வித்தை காரனா இருந்தவன் அப்படி இருக்கும். அல்லேலூயா. மாய வித்தை காரனா இருந்தவன். ஆமென். அவன் வந்து என்ன ஆயிடுச்சு? அவன் தன்னுடைய வீட்டுல இருந்த எல்லா மந்திர புஸ்தகங்களை எரிக்கிறதை, அதோடைய விலை என்ன பாருங்களேன். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 54,000 வெள்ளி காசு, 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். அல்லேலூயா. $50,000 வச்சுக்கலாம். ஆமென். 50,000 பீஸ் ஆஃப் சில்வர்ஸ். அல்லேலூயா. அதை எரிச்சிட்டான். வித்திருக்கலாம் நமக்கு ஒரு தோணும். காஸ்ட்லியா வாங்கியிருக்காங்க, சரி நம்ம தான் யூஸ் பண்ணல, இங்க வித்திருக்கலாமே. நோ. இயேசு நாமம். 20 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. பிசாசினுடைய மாந்திரீகத்தை, அந்த மாந்திரீக வல்லமைய வசனம் மேற்கொண்டது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்போஸ்தலர்களுடைய வசனம் மேற்கொண்டது. இயேசுடைய வார்த்தை மேற்கொண்டது. ஆமென். எப்படி மேற்கொண்டுச்சு? இவெல்லாம் தன்னுடைய மறைத்து வச்சிருந்த மந்திர புஸ்தகத்தெல்லாம் எரிகிறான். அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல், வார்த்தையின் எழுப்புதல். ரீபாதரா சந்தரகலவா. அல்லேலூயா. நினைக்கலாம், நானும் சில நேரத்துல நினைச்சிருக்கேன்ப்பா, ஒரு 10 பேர் ஜாயின் பண்றாங்க, ஒரு 5 பேர் ஜாயின் பண்றாங்க, இந்த ஜூம் மீட்டிங்கை தொடர்ந்து நான் டெய்லி நடத்தணுமா கர்த்தாவே? நான் வந்து வேற யாருக்காவது பைபிள் ஸ்டடி எடுக்கலாமே கர்த்தர், நீங்க அதுக்கு வழி வாய்ப்புகளை உண்டு பண்ணலாமே அப்படின்னு வேற ஏதாவது போய் எடுக்க நான் ட்ரை பண்ணாலும் கர்த்தர் சில நேரத்துல அதை அனுமதிக்கிறது இல்லை. ஆமென். ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் வல்லமையா பேசுறது போல நான் வெளி இடங்கள்ல பேசும்போது அந்த வல்லமையை நான் உணர முடியல. அல்லேலூயா. சித்தத்தின்படி போனா உணர முடியுது. ஆனா ஜூம் மீட்டிங்ல கர்த்தர் வார்த்தையின் வெளிச்சங்களை காண்பிக்கிறது மாதிரி சர்ச்சஸ்ல எல்லாம் காண்பிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கிளியரா கர்த்தருடைய கைரேகையை, கர்த்தருடைய ஹேண்ட் பிரிண்ட் என்னால பார்க்க முடியுது ஜூம் மீட்டிங் ஊழியத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. 2020 இந்த ஜூம் மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணோமே, எத்தனையோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இப்ப நம்ம இதுல தொடர்ந்து ஜாயின் பண்றது இல்லை. நான் சொல்றேன், ஜாயின் பண்ணவங்க ஒவ்வொருவருமே சொன்ன ஒரு காரியம், நான் சினிமா பாக்குறத விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் சிகரெட் பழக்கத்துல இருந்து விடுதலையான, நான் கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து விடுதலையான, இந்த வசனங்கள் என்னை தொட்டது, நான் மாறினேன். என்கிட்ட பிரத்யட்சமா கர்த்தர் பேசினார். இந்த வசனங்கள் மூலமா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் சாட்சி. அல்லேலூயா. என் பாவ வாழ்க்கை மாறுது, அதான் சாட்சி. அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். நான் சொல்றேன், ஒரு ஆத்துமா வந்தா கூட அந்த ஆத்துமா மனம் திரும்பிச்சுன்னா பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுதான். ஆமென். அப்போ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ், இட் இஸ் அபவுட் குவாலிட்டி. அல்லேலூயா. இட் இஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி, இட் இஸ் அபவுட் குவாலிட்டி. அல்லேலூயா. 100 ஆடுகள் இருக்கிற இடத்துல
ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னு மெய்ப்பனே இறங்கி வராரு. வேலைக்காரனையும் கூலிக்காரனையும் அனுப்பல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா அமே. இன்னைக்கு அந்த ஒரு ஆத்துமாக்காக 1 hour கர்த்தர் என்னை பேச வைக்கிறார்னா, இட் இஸ் வர்த் மெனி மோர் வர்த். அல்லேலூயா. அது மிகவும், அந்த ஆத்துமா மிகவும் மிகவும் விலையேற பெற்றது என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. அந்த ஒரு ஆடு காணாமல் போயிருந்தாலும் அந்த ஒரு ஆடுக்காக என் மெய்ப்பெண் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மரித்தார். பாந்தரா சந்தரகடகதலவா. ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேற யாருமே ரட்சிக்கப்படாம ஒரே ஒரு பேதுருவோ பவுலோ மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறதா இருந்தாலும், என் இயேசு கிறிஸ்து வந்து மரித்திருப்பார் அந்த ஒரு ஆத்துமாக்க. இப்படி சொல்றேன், நீங்க ஒரே ஆத்துமா தான் ரட்சிக்கப்பட போறீங்கன்றது கர்த்தருக்கு தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜனங்களை கம்பேர் பண்ணும்போது யாருமே ரட்சிக்கப்படல, நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ரட்சிக்கப்படுறீங்க. அப்படி ஒரு நிலைமை, ஒரு ஒரு இது இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சிருப்பார். அதான் அவருடைய அன்பு. ஹalleluya, ஹalleluya. He is concentrating on individual person. Amen. Hallelujah. அவர் தனிப்பட்ட வகையில் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கைகளை வைத்து ஹalleluya சொல்லலாம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறது என்னவென்றால், நான் எல்லாத்தையும் விட்டு உனக்காக வந்தேன், நீ எனக்காக உன் வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிற இந்த காரியங்களெல்லாம் விட்டு வரமாட்டியா? அதெல்லாம் எரிக்க மாட்டியா? இந்த உலகத்திற்குரிய எந்த காரியத்தையும் வைத்துக் கொண்டிருக்காது. அல்லேலூயா, ஹalleluya. எனக்கு இது லண்டன்ல நான் இந்த மரியாள் சிலையை நான் வாங்கிட்டு வந்தேன், இது ரொம்ப பிடிக்கும், தயவு செய்து எரிச்சு போட்டுரு. அல்லேலூயா. இல்ல இந்த முருகன் சிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த விக்கிரகத்தை நான் அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் gift கொடுத்தாரு. சில பேர் தாஜ்மஹால் வச்சிருப்பீங்க வீட்டுல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அந்நிய தெய்வங்களுடைய சிலைகளோ, அந்நிய தெய்வங்களுடைய மான்யூமெண்ட்ஸ், பில்டிங்குடைய விக்கிரகத்தின் காரியங்களோ எதுவும் உங்க வீட்டுல இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அதை சீ என்று வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. எந்த போட்டோஸை தயவு செய்து எரிச்சிருங்க. அல்லேலூயா. ஆமென். தேவையில்லாத இந்த அந்நிய தெய்வங்களுடைய போட்டோஸ், விக்கிரகங்கள், இதெல்லாம் எதையும் வைக்காதீங்க உங்க வீட்டுல. ஆமென். அதுவே உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைன்னு எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில பொருளாசை இருக்கா? அல்லேலூயா. எனக்கு ஃபோன் வாங்கணும், அதுக்குதான் என்னுடைய பெரிய கோலே ஃபோன் வாங்குறது தான். நான் பார்க்குறேன், நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், பல்லாவரத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ரீசெண்டாக போன வாரத்தில். அப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்க ஒரு பையன் நான் ஐஃபோன் வாங்கியிருக்கேன். எவ்வளோக்குப்பா வாங்கியிருக்கேன்? 1,00,000 இவ்வளோ 30,000 சம்திங், அவ்வளோ ஐஃபோன் 16 ப்ரோ வாங்கியிருக்கேன் நான். சரிப்பா, நீ ஆஃபீஸ்க்கு எப்படி போகிற? நான் பஸ்ஸில் தான் போகிறேன். அதுக்கு நீ 1,00,000க்கு ஒரு பைக், நல்ல பைக் வாங்கியிருக்கலாமேப்பா, ஏன்பா நீ ஃபோன் வாங்கின? இல்லை, இதான் ஆசை. லூயா. ஆமென். இது எப்படி வாங்கின? இஎம்ஐயில் வாங்கியிருப்பேன். என் சம்பளமே 10,000 தான், ஆனால் நான் இதை மாதம் மாதம் கட்டி இந்த ஐஃபோனை நான் வாங்குறேன். ஏன்? அல்லேலூயா. ஃபோன் எதுக்கு? கால் பண்ணி பேசுறதுக்கு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆமென். ஏதோ ஒரு வாட்ஸ்அப் இருந்ததுன்னா சேட் பண்ணுறதுக்கு, முக்கியமான காரியத்துக்கு மாத்திரம் இது பயன்படுத்தலாம். நெசசிட்டிக்காக நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுடைய ஆசைக்கும் விருப்பத்திற்கும் உலகத்தின் பொருட்கள் மேல நீங்க இது பண்ணாதீங்க, மோகம் கொள்ளாதீங்க. அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் கெட்ட காரியம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 18, 19 இவங்கெல்லாம் கெட்ட காரியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் விடுறாங்க. சரியா? ஒரு நல்ல காரியத்தை எவனாவது கர்த்தருக்காக விடுவானா? யோவான் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்குவா. யோவான் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து
அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மத்தேயு 14 அதிகாரம், மத்தேயு 14 அதிகாரம் 19வது வசனம், இல்ல மார்க் 14:3 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பரிமள தைலத்தினுடைய அந்த பாட்டில உடைக்கிறான். ஷி புரோக், உடைக்கிறான். அல்லேலூயா. இதுன்னு ஒரு சென்ட், ரொம்ப விலையேற பெற்றது. அல்லேலூயா. இதை வித்தா எத்தனையோ ரூபா. அது அப்படின்னு தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத், ஓகே, யூதாஸ் காரியத் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்றுப்பார். இவரு டப்னு கால்குலேட் போட்டாரு. 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாம், கொடாமல் போனது என்ன? அல்லேலூயா. இந்த கால்குலேஷன்லாம் சர்ச்சில் சூப்பரா பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க. இந்த ஊழியத்துக்குன்னு நம்ம நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன் பாருங்க. அந்த சர்ச்சில் அவங்க ஆவிக்குரியவர்களா இல்லை, ஓகேங்களா. அந்த சர்ச் பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த சர்ச்சில் நான் இருக்கும் போது இந்த இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் சொல்லலாம், ட்ராக்ஸை பிரிண்ட் பண்ணி நம்ம போய் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தி அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு ஒத்துக்கலை. ஆமே, அந்த காசை எடுத்து நம்ம தரித்திரருக்கு கொடுக்கலாமே, நம்ம புடவை வாங்கி கொடுக்கலாமே, நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே. சுவிசேஷம் முக்கியமா, புடவை முக்கியமா? அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நிறைய பேர் சோசியல் சர்வீஸ் பண்ற சோசியல் ஆக்டிவிஸ்டா தான் மாறிடுறாங்க. அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை. ஆமே. நீங்க மீன் பிடிச்சு மீன் எடுத்துட்டு போய் ஒருத்தனுக்கு கொடுக்காதீங்க சாப்பாட்டுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லித்தாங்க. ஆமே. உங்களுக்கு கிடைச்ச இயேசுவை நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லுடானா, இயேசு உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை போய் கொடுக்குறேன்ற. ஆசீர்வாதத்தை கொடுக்குற தப்பு கிடையாது, கொடுக்கணும். யூ ஷுட் ஃபீட் த புவர், ஐ அக்ரி, பட் நாட் at the cost of the gospel. அல்லேலூயா. காஸ்பிளே சொல்லாம சும்மா கொடுத்துட்டே இருந்தா அவனை நீ சோம்பேறி ஆகுற. ஆமே. நம்ம அரசியல்வாதிகள் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லாமா எனக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேன், நீ எதை முக்கியத்துவப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. உன்னுடைய வைகளை நீ உடைத்து இயேசுக்காய் ஊற்ற நீ ஆயத்தமாய் இருக்கிறாயோ? இயேசு மரியாதை திட்டுவாருன்னு பார்த்தா, இயேசு அவளை திட்டாதீங்க யாரும் அப்படின்றாரு. வாசிங்க. இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம், கொடாமல் போனது என்ன என்று யூதாஸ் காரியத் சொல்லுகிறான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினால் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியினால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, அல்லேலூயா, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இல்லை எப்பவுமே. ஆமே. எனக்காக உன்னுடைய கிரயத்தை கொடுத்து பிரயாசப்படு. ஏழ்மை விட்டு வா, நான் வரணும். ஆமே. பேர்ச்ச பலத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது. நீர் ஊற்று இருக்குது, இங்க தண்ணி இருக்குதுன்னு இங்க டென்ட் போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் டென்ட் போடுற கோஷ்டியா தான் இருக்காங்க. அல்லேலூயா. வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இங்க நீர் ஊற்று வருது, இங்கேயே செட்டில் ஆயிடணும்னு செட்டில் ஆயிடுறாங்க. கேட்டா ரகபோத்தின் வாக்கு தத்தமேன்னு பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. ஆமே. ஆபிரகாமே கூடாரவாசியா தான் இருந்தாரு, ஈசாக்கும் கூடாரவாசியா தான் இருந்தாரு. அல்லேலூயா. யாக்கோபும் கூடாரவாசியா தான். அல்லேலூயா. அதனால ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அவர் பேர் சொல்றதுக்கு அவர் வைக்கப்படல. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வாழும் போதே சொன்னாங்க, நான் இந்த உலகத்திற்கான, ஐ ஆம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்பதை காண்பித்து கொண்டே திருஷ்டாந்தகமாய் கூடாரவாசிகளாய் அவர்கள் இருந்தார்கள், பரதேசிகளாய் அவர்கள் இருந்தார்கள். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. வீடு கட்டுறது தப்பு இல்லை, ஆனா வீட்டுல உன் இருதயத்தை வைக்கிறது தான் தப்பு. உன் பொக்கிஷம் எங்கேயும் உங்கள் இருதயம் அங்க இருக்கு. அல்லேலூயா. ஆமே. உன் பொக்கிஷத்தை இந்த உலகத்துல சேர்த்து வைக்காத, மேல சேர்த்து வை, அங்க திருடன் வர மாட்டான், துரு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். இன்னைக்கு பொக்கிஷத்தெல்லாம் இங்க வச்சுட்டு அதனால லோத்து மனைவி மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு கிடக்குற. அல்லேலூயா. வாடா வெளிய அப்படின்னா வரது கிடையாது. அல்லேலூயா. சோதம் குமாரா செழிப்பாதான் இருக்கும், ஏதேன போல இருக்கும். ஆனா ஒரே பாவம், அசுத்தம், அல்லேலூயா, காம விகாரம்,
பொருளாசை, அல்லேலூயா, உலகம் வெளியே வானா வரல, அல்லேலூயா, தாமதித்து கொண்டே இருந்தார்கள். திருப்பியும் இழுத்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா இவ திரும்பி பார்த்துட்டா, லோத்து மனைவி. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் லோத்து மனைவிகளா இருக்கிறார்கள். கர்த்தரே கையை பிடிச்சி பரலோகத்துக்கு இழுத்துட்டு வந்தாலும் இவங்க வர்றது கிடையாது. நான் வீடு கட்டியிருக்கேனே, இதை எப்படி எனக்கு தெரியும். ஒருத்தவங்க ஊழியத்துக்காக தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் ஏவரார் அவங்க இருதயத்துல இந்த பிள்ளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படணும். இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இந்த பிள்ளை இன்ஜினியரு, இந்த பிள்ளை நிறைய நல்ல கிரேட்ல இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். சரி, நல்ல கிரேட்ல படிச்சு காலேஜை விட்டு வெளியே வந்த உடனே கர்த்தர் இவனை ரட்சித்துட்டாரு. இப்ப இவன் ஊழியத்துக்கு வரணும்னு அவங்க பேரண்ட்ஸ்ல இப்பதான் பணம் காசெல்லாம் கொடுத்து இவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு நல்லா சம்பாதிச்சு கொடுப்பான்னு பார்த்தா ஊழியத்துக்கு போறானே. கர்த்தருக்கு அவன் ஊழியத்துக்கு போறான்ற ஒரு பெருமிதம் இல்லை பாருங்க. இவனை நம்ம எஜுகேஷனை கொடுத்து இவனுக்கு காசு கொடுத்து நம்ம சம்பாதிச்சிட்டோம், காசு கொடுத்து இவனை படிக்க வச்சுட்டோம். இப்ப இவன் நமக்கு சம்பாதிச்சு கொடுப்பான்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா, பையனை ஒரு பிசினஸா பார்த்து, பையனோட எஜுகேஷனை ஒரு பிசினஸா பாக்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக நீ உன்னுடைய மகனை மகளை யாரை வேணாலும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். என் மகன் ஊழியக்காரனா இருக்கான்னு சொல்றதுல நீங்க பெருமைப்படணுமா இல்லையா? அல்லேலூயா. இன்ஜினியர்னா பெருமைப்படுறீங்க, டாக்டர்னா பெருமைப்படுறீங்க, இவன் போலீஸ்மேன்னா பெருமைப்படுறீங்க, அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்யறவன் சொன்னா பெருமைப்பட மாட்டீங்க. அது எவ்வளவு பெரிய உத்தமமான ஒரு ஊழியம், அதை செய்யறான் என் மகன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிற பெற்றோர்களை என்னால் பார்க்க முடியவில்லையே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால பார்க்க முடியவில்லையே. ரொம்ப சொற்பமான காரியம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் தன்னுடைய மதருடைய டெத்துக்கு வரல. அல்லேலூயா. அந்த டைம்ல எல்லாரும் எப்படி பேசியிருப்பாங்க பாத்துக்கோங்க. ஆமென். அவரு பெரிய ஆளா, அவர் அம்மாவோட டெத்து கூட வராத ஊழியம் செஞ்சு என்ன கிழிச்சாரு எல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா? காதுபட பேசியிருக்காங்க. அல்லேலூயா. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தல. இன்னைக்கு அவர் மூலமாய் கர்த்தர் செய்கிற பீகாரே மாத்திட்டார். அல்லேலூயா. ஜென்ஸ் மினிஸ்ட்ரியில பீகாரே கர்த்தர் மாத்திட்டார். ஆமென். இப்போ அவரை பெருமையா பேசுறான். அவர் இந்த ஊழியத்தை, தேவன் கொடுத்த ஊழியத்தை பெரிதா நினைச்சு தன்னுடைய தாயினுடைய டெத்துக்கு கூட அவர் வரல பாருங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கல்லறை கிடைக்குதான் பார்த்துதான் சர்ச்சில் ஜாயின் பண்றான் ஜனம். அல்லேலூயா. பரலோகம் கிடைக்குதான் பார்த்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஏலிமை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வந்த உடனே பண்ண காரியம் என்ன தெரியுமா? ஆமென். இப்பதான் நம்ம சப்ஜெக்ட்ல போறோம். சரி, பாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரமா 2வது வசனம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார், பேரு வேற சபையார் எல்லாரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து ஃபர்ஸ்ட் பண்ற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எந்த ஊழியக்காரர் மூலமா, எந்த பாஸ்டர் மூலமா வழி நடத்துறாரோ, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண கஷ்டமோ, ஏதோ ஒரு தேவை, சந்திக்கப்படாத ஒரு நிலைமையோ, வனாந்திர வாழ்க்கை லைட்டா எட்டி பார்த்துருச்சுன்னா உடனே பாஸ்டர் சபிக்குது. அல்லேலூயா. அசிஸ்டன்ட் பாஸ்டர் காரி துப்புறது. அல்லேலூயா. ஆரோனுக்கும் மோசேக்கும் இந்த நிலைமை தேவையா? ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இவர்கள் மூலமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க. நீதிமான வாழ்றவன் எப்ப பார்த்தாலும் துன்பத்தை அனுபவிக்கிறான். தேவ பக்தியாய் வாழ நினைக்கிற எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு இயேசுவே லூக்கால சொல்லியிருக்காரு இல்லையா? இது ஏன்னா சுத்தி இருக்க ஜனங்க தான். கர்த்தர் ஒன்னும் துன்பத்தை கொடுக்க போறது இல்லை. அல்லேலூயா. சுத்தி இருக்க ஜனங்க தான் பிரச்சனை. அல்லேலூயா. இவன் கொஞ்சம் கஷ்டப்படுற ஒத்துக்க மாட்டான். இவன் கறி வலிக்கும். அல்லேலூயா. இவன் பாடுபட ஒத்துக்கவே மாட்டான். அல்லேலூயா. இவங்களுக்கு சொகுசாவே வாழ்ந்துடணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே கானானுக்குள்ள போன மாதிரியே ஒரு அனுபவம். அல்லேலூயா. கானான்லயே இருந்து அப்படியே பரமக்காரனுக்கு எப்படி போகும்? அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் நிர்வாணத்துல இருந்தேன்,
நான் தாகத்துல இருந்தேன், பசியில இருந்தேன், நான் ஷிப்ரெக்ல இருந்தேன், படகு நாசத்துல இருந்தேன், நான் அநேக நேரத்துல வெயில்ல காஞ்சேன், குளிர்ல காஞ்சேன், என் கல்லெறியப்பட்டேன், வாரினால 5 தரம் அடிக்கப்பட்டேன், துன்பப்பட்டேன். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்க நீங்க ஆராதிக்கிறீங்களா, இல்ல இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர் பிரீச் பண்ற இயேசுவை நீங்க ஆராதிக்கிறீங்களா? விச் காஸ்பிள் யூ ஆர் ஃபாலோயிங்? இன்னைக்கு அநேக பக்க வழியாய் போதிக்கிற பிரசங்கியார்களை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பா, உனக்கு எந்த கஷ்டம் வராதுப்பா, உனக்கு வியாதியே வராதுப்பா, உனக்கு சாகாமை அப்படின்ற வரத்தை ரட்சிக்கப்படும் போது கொடுத்துருவார், நீ சாகவே மாட்ட, அப்படியே போயிடுவேன் மேல. அல்லேலூயா, ஆமே. அன்றியும் ஒருவன் மரிக்கவும் பின்பு நியாயத்துக்கு இயேசு ராப்சர்ல வந்தா சாக மாட்டேன், அது கரெக்ட் தான், ஆமே. ஆனா அதை நீ கள்ள போதகமா திருச்சி போதிக்க கூடாது. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர்களோடு பேசுகிறதை பாருங்க. சபையாராய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சஃபரிங் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே முறுமுறுக்க ஸ்டார்ட் பண்றீங்க. அல்லேலூயா. இந்த சபைக்கு போனோம், நாசமா போயிட்டோம். இந்த சபைக்கு போனா இந்த பிரசங்கியாரு நம்மள வழி நடத்தினாரு, வாங்கின காரம் போச்சு, வாங்கின வீடம் போச்சு, கடனாளியா உட்காந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா, ஆமே. ஆராய்ஞ்சு பார்த்தா தப்பு அவர்கள் பேர்ல இருந்திருக்கும், ஊழியக்காரன் பேர்ல இருந்திருக்காரு. அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், ஊழியக்காரன்னு சில நேரத்துல தப்பு பண்றாங்க. அதுக்குதான் கர்த்தர் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரன் தப்பு பண்றது இல்ல, சில ஊழியக்காரர்கள் அல்லது பல ஊழியக்காரர்கள் தப்பு பண்றாங்க. ஆமே. கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தெளிவா காமிச்சிருப்பாரு. இந்த ஊழியக்காரன் தான் உங்களை வழி நடத்தணும், உங்களுக்கு தெளிவா திஷ்டாந்தகமா காமிச்சிருக்காரு. ஆமேன். எனக்கு ரட்சிக்கப்பட்டு நான் கல்யாணம் ஆன பிறகு நான் ஒரு இடத்துல நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகும்போது என் தலையில என்னோட பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவர் என்னை பற்றி ஒரு 20 நிமிஷம் ப்ராஃபஸி சொன்னார். அல்லேலூயா. என் அழைப்பு என்ன, நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்றேன், என்னோட தரிசனம் என்ன, நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் தெளிவா சொன்னார். அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே, என்னை வழி நடத்துகிறதற்கு நீர் இந்த உலகத்துல ஒரு மெய்ப்பனை வச்சிருக்கீங்க, ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கீங்க, அது யாருக்கு எனக்கு காண்பீங்க? எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மூலமா கிடைக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கரெக்டா என் பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஐ ரிசீவ் திஸ் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அந்த டீம்ல நான் இணைக்கப்பட்டு, நான் இப்ப அந்த டீம்ல தான் இருக்கேன். நான் அந்த டீம்ல நான் இணைக்கப்பட்டு நான் செய்கிற ஊழியங்களில் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீ கரெக்டான டீம்ல இருக்க, கரெக்டான மந்தையில இருக்க, கரெக்டான சர்ச்சில் இருக்க, கரெக்டான சபை குழுல இருக்க, கரெக்டான பிரேயர் குழுல நீ இருக்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுகிற நான் பார்க்கிறோம். உங்களுக்கு என்று ஒரு சபை கூடுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க எங்க வேணா இருக்கலாம், இந்தியால எந்த மூலை முடுக்குல வேணா இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு மெய்ப்பனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பேதுருவை கூப்பிட்டு என் ஆடுகளை நீதான் மேய்க்கணும்னு சொல்லிட்டு போறாரு. பேதுருவை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. அல்லேலூயா. சர்ச்சை மேய்க்கும்படிக்கு. ஆமென். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரனை வைக்கிறாரு. மோசேவின் கரத்திற்கு கீழே அடங்கி இருக்கிற டைம் வரைக்கும் நீங்க அடங்கி இருக்கணும். யோசுவா மோசே கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. மோசே அப்புறமா யோசுவா அனாயிண்ட் பண்ணி மோசே மரித்த பிறகு யோசுவா எடுக்கிறார் ஸ்டாண்ட். அல்லேலூயா. இன்னைக்கு எலியா கூட எலிசா இருந்ததுனாலதான் ரெட்டிப்பான அபிஷேகம்ன்றதே தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அந்த நாட்கள் எல்லாம் பெந்தைகோஸ்தே சபைகள்ல, ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் நீங்க பாருங்க, பாஸ்டர் கூடயே எல்லாரும் இருப்போம், ஊழியம் செய்ய போகிற எல்லா ஆட்களும் இருப்பாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொன்னாலும் செய்வோம், கால் அமுக்கிறது, கை அமுக்கிறது, அவருக்கு தட்டு கழுவி கொடுக்கறது, அவரு ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. நம்ம ஏசி ஆவடி சர்ச் பாஸ்டர் தாமஸ் ராஜ், அவரு சாம் சுந்தரம் கூடயே எவ்வளவு வருஷங்கள் இருந்து ஊழியம் செஞ்சிருக்காரு. கடினமான பாதையின் வழியாக அவர் ஊடாக பிறந்திருக்காரு. இன்றைக்கு ஷைனாய் மரித்தார் அவர். அல்லேலூயா. அவர் ஊழியங்கள் அப்படி ஆசீர்வாதமாய் மாறின ஆவடியில. அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ பேர், எத்தனையோ மிஷினரிகள் ஊழியக்காரர்கள் கூடயே இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம இந்த மெகா சர்ச்சஸ்ல பார்க்க முடியறது இல்ல. அல்லேலூயா. வருவோம், அப்படியே சர்ச்சை அப்படியே உட்காந்து அட்டன் பண்ணுவோம், டாட்டா பாய் பாய் சொல்லி போயிடுறோம். ஆமென். ஊழியக்காரர்களும் வந்துடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பிரைவேட்
லைஃப் அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும்னு அவங்க ஒரு தனி வாழ்க்கையை வாழ்றாங்க. சபை மக்களும் என் விஷயத்துல மெய்ப்பன் பேர் தான். ஆனா அவங்க தனிப்பட்ட விஷயத்துல போன்ல என்ன பேசிட்டு இருக்கான் பாய் ஃப்ரெண்டோட எல்லாம் பாஸ்டருக்கு தெரியாம இருக்கும்படிக்கு அவர்கள் எல்லா மறைத்திரையில தான் வேலையை பாக்குறாங்க. அல்லேலூயா. யாரும் மேய்க்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படி வழி நடத்தப்பட்டு வருகிற ஒரு சபையை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளை தலையிலேயே சொல்லாமா? எலிசாவை கர்த்தர் ஆசீர்வதித்தது எதனால தெரியுமா? எலியாவின் கைகளில் தண்ணீர் வார்த்த எலிசா. அல்லேலூயா. ஹalleluya. ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. அவன் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமா இந்த சபையார் நன்றி இல்லாதவர்களாய் முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுத்து என்ன பண்றான் பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தேவையில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அவங்களா அழைச்சிட்டு வந்தாங்க. கர்த்தர் தானே அழைச்சாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பை குறித்ததான அறிவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் இவளை கொண்டு வந்தாருன்ற அறிவில்லை பாருங்க. மறந்துடுறாங்க. அல்லேலூயா. எகிப்திலேயே அந்த பாத்திரத்தோடயே செத்துருக்கலான்றான். அடப்பாவி. அடிமைத்தனத்துல தங்கள் ஜீவனே கசப்பாய் மாறுகிற அளவுக்கு இவங்களை துன்பப்படுத்தியிருக்கான் பார்வோன்னு. அதெல்லாம் இவங்களுக்கு முக்கியம் இல்லை. இங்க ஒரு 2 நாள் பட்னியா இருந்தோடனே இவங்களுக்கு உடனே முடியல. அல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கு உடனே அந்த பழைய வாழ்க்கையை குறித்ததான எண்ணம் வருது பாருங்க. எகிப்துல நாங்க அப்படி இருந்தோம், எகிப்துல நாங்க இப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அல்லேலூயா. எகிப்துக்கு திரும்பின ஒரு பாவம், மிகப்பெரிய பாவம். அல்லேலூயா. நீ விட்டு வந்த பாவ வாழ்க்கையை ஆசைப்படாதே, அதை வெறுத்து விடு. ஆமென். மோசேவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. மோசே என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு? இவனாவது அடிமைத்தனத்துல இருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் மோசே எப்படி வாழ்ந்தார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் Hebrews 11:23. மோசே பிறந்த போது அவனுடைய தாய்மார்கள் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்திலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, எவனாவது இருப்பானா? அவன் தான் நெக்ஸ்ட் ராஜகுமாரன், நான் தான் ராஜகுமாரன் சொல்லுவான். ஆனா இவன் அந்த வாழ்க்கைய, அந்த உலக வாழ்க்கையை வெறுக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் HCL டெபுட்டி மேனேஜரா இருக்கேன். அப்படி சொல்றதை காட்டிலும் நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கேன்னு சொல்வதில் எனக்கு பெருமை இருக்கிறது. அல்லேலூயா. பெருமைனா தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான் அதை மேன்மையாய் நினைக்கிறேன். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை மேன்மையா நினைங்க. அல்லேலூயா. உலகத்தின் பதவிகளை மேன்மையா நினைக்காதீங்க. ஆமென். பார்வோனின் மகன் என்பது வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கிறோம். சாப்பாட்டு சாப்பிட்டு சந்தோஷம் ஒண்ணு வருது இல்ல, அது அநித்தியம் தானே. தண்ணி குடிச்சு ஒரு சந்தோஷம், அது அநித்தியம் தானே. இந்த அநித்தியமான சந்தோஷங்களை அல்லேலூயா நீ அனுபவிக்க பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு he chose that. அல்லேலூயா. நீ எதை தெரிந்து கொள்ற? நீ ஏழ்மை தெரிந்து கொள்றியா? கர்த்தர் காண்பிக்கிற வனாந்தரத்தை தெரிந்து கொள்றியா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் திடீர்னு உங்களை அழித்து, இந்த அந்தமான்ல சென்டினல் ஐலாண்டு ஒண்ணு இருக்கு. யாருமே சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒரு இடம், தடை செய்யப்பட்ட இடம். அங்க ட்ரெஸ் கூட போடாத அநேக காட்டுவாசிகள் இருக்கு. அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவின்னு உங்களை அனுப்புறாரு. அல்லேலூயா. நீங்க அங்க போவீங்களா? ஆமென். அங்க சோறு தண்ணி எப்படி கிடைக்கும் தெரியாது. அங்க சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. கர்த்தர் நடத்துவார். போகணும். அதான் வனாந்தரம். போக முடியுமா? எத்தனை பேர் போவீங்க? அல்லேலூயா. நீங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, விசுவாசிகள் தானே, பைபிள் படிக்கிறவர்கள் தானே, ஜெபம் பண்றவர் தானே. கர்த்தர் பிரத்யட்சமா உங்ககிட்ட விஷயம் காமிக்கிறார். நீங்க அந்த சென்டினல் ஐலாண்டுக்கு போகணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும், போவீங்களா? நைஜீரியாவுக்கு போகணும், போவீங்களா? ஜார்க்கண்டுக்கு போகணும், பீகாருக்கு போகணும், போவீங்களா? அல்லேலூயா. நீ போனினா
நீதான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அததான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட ட்ரெயின் பண்ணி பேசுறாரு. ஆமென். நீ ஏலிமை விட்டு எப்ப வேணா வெளியே வருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. இப்ப இருக்கிற வாழ்க்கைய நீ ஆசைப்படாத. இந்த வாழ்க்கையை நீ வெறுத்தாதான் தேவன் கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும். ஆமென். மோசே சொல்றாரு பாருங்க, நான் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ரபலா சந்தரகதலபா. ஹல்லேலூயா. மோசே எங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்கடா? அல்லேலூயா. இவன் அடிமையா இருந்த எகிப்த பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ராஜகுமாரனா இருந்து அரண்மனையில வாழ்ந்த மோசே சொல்றான், எனக்கு இது வேணாம், இது வேணாம். அல்லேலூயா. எதை நீ தெரிந்து கொள்ளுகிறாய்? ஆமென். கிறிஸ்தவர்கள் எப்படி நினைச்சிடுறாங்கன்னா, இந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்றது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். நீ துன்பத்தை தெரிந்து கொள்ளணும். நீ பொக்கிஷங்களை காட்டிலும் கஷ்டத்தை தெரிந்து கொள்ளணும், நிந்தையை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் தெரிந்து கொண்டாரு. அவர் பரலோகத்துல சொகுசா வாழ்ந்திருக்கலாம், பிதாவின் மடியில இருந்தாரு, அப்படியே வாழ்ந்திருக்கலாம். இறங்கி வந்தாரு துன்பத்தை அனுபவிக்கும்படிக்கு. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்தா சகிப்பேன், இவன் தெரிந்து கொள்ள மாட்டான். ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஒருத்தனு கூட சுவிசேஷத்தை சொல்லியிருக்க மாட்டான். ஆமென். ஆனா இவன் என்ன சொல்லுவான்? துன்பம் வந்தா நான் அனுபவிப்பேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. மோசேயை பத்தி தெளிவா இருக்கு, துன்பத்தை அனுபவிக்க. அல்லேலூயா. துன்பத்தை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா இதுல கர்த்தர் அநேக விசேஷித்த பொக்கிஷங்களை நமக்கு வச்சிருக்காரு. நம்ம தொடர்ந்து நாளைக்கு சந்திப்பு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உண்மை பிதாவும் துதிக்கிறேன். எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா சர்பத்தின் வல்லமைகள், எதிர்த்து நிற்கிற எல்லா கள்ள போதகத்தின் வல்லமைகளை இடித்து தள்ளுகிறேன். பார், இடிக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் நாட்டவும் கட்டவும் நான் உன்னை ஜாதிகள் மேலும் ஜனங்கள் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்க என்று எரேமியாவிடத்துல சொன்னது போல, ஏதோ எல்லா சகல கள்ள போதகங்கள், சிந்தனையில் இருக்கிற சகல கள்ள கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். ரபிலி கந்தர புட கட கதட புட கதட கட கதலவா. Lord, I need your fire right now, Lord. I need your fire. Let it burn everybody who's hearing of Father. கண்ணுல வீட்டுல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நிரப்பி பற்பல பாஷையில் பேச வைத்தது போல இந்த வேளையில் ஒரு அக்கினி ரகிதனை கந்தர கடகதட கடகதன கடகதட கடகதலவா இறங்கி வரடும். சிந்தனையில் இருக்கிற கட்டுகள், வியாதியின் கட்டுகள் உடைவதாக. பாரி கலவா அந்தலபௌரி அந்தரவா அந்தே ஹெந்தே கந்தர கடகதட கடகதடவா. வான மண்டலங்கள் திறக்கப்படுகிறதை பாருகிறேன். கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வரட்டும். எல்லா அஸ்தரோத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில வெட்டப்படுகிறது. ரகட கட கதட கட கதன கட கதடவா ரி கமௌலி அந்தலவோ அதுரி விகை தினி கண்டர கட கதட கட கதட கட கதடவா. வான மண்டலங்கள் திறக்கப்படட்டும். தேவனுடைய மகிமை ரிபாரா கபோ அதோ ருகிதிரிமியா அந்தரி அந்தர கட கதட கட கதட கட கதலவா. கட்டுகள் உடைகிறதை பாருகிறேன். லிபாரா கமௌரா அந்தர கட கதட கட கதலவா. எல்லா மோனாயின் வல்லமைகள், இருளின் வல்லமைகளை எரிகிற இயேசுவின் நாமத்தினால எளிமை குறித்ததான சின் வனாந்திரத்தின் குறித்ததான சீனாய்க்கும் மலையின் அனுபவத்தை குறித்ததான இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. எங்கள் கண்களை தெளிவிக்கத்தக்கதான உடைய வசனம் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் நன்றி. அவன் துன்பத்தை தெரிந்து கொண்டான். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தில் அவன் அதை வெறுத்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறதை அவன் வெறுத்து அவன் தேவ பக்தியை தெரிந்து கொண்டான். மேலான பலனை, இனிவரும் பலனை அவன் அடைந்தான். வான மண்டலம் திறக்கப்படுகிறது. எங்களுக்குள்ள மறைவாய் இருக்கிற எல்லா மந்திர புத்தகங்களை வெளியே கொண்டு வந்து எரிக்கிறோம். அநேக விசுவாசிகள் அறிக்கை செய்தார்கள். அறிக்கை செய், உன் பாவங்களை அறிக்கை செய், உன்னுடைய அசுத்தங்களை அறிக்கை செய். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல
விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார் மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார் மகளே. உன் அழைப்ப மறந்துடாத. யாரையோ பார்த்து குற்றம் சுமத்திட்டு முறுமுறுக்காத. உன் அழைப்ப மறக்காத. ரிபிதி கந்தரபடகதடகடகதலபா. எல்லா கட்டுகள் உடைகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் பெருகுவீராக. எங்கள் சிறுகணும் எங்கள் தேவனே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நடைபெறட்டும். மேலின் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களை வழி நடத்துவீராக. கைகளை பிடித்து வழி நடத்தும். கண்மலையை போல காப்பேன் என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடைகிறது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.